சரி, இந்த கண்ணீர் உண்மைனா என்கிட்ட உண்மையை சொல்லு. உனக்கு இளங்கோவனை யாரையுமே தெரியாதா? தெரியாதுங்க. வயித்துல இருக்கிற புள்ள மேல சத்தியமா சொல்லு, இளங்கோவனை யாரையுமே தெரியாது. சத்தியமே நீ சொல்லுடி. நீ சொல்றது உண்மைனா சத்தியமே நடி. என்னங்க பேச்சு இது? நம்ம குழந்தை மேல போய். நம்ம குழந்தை தான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இதான் ஒரே வழி. நீ சொல்றத நான் நம்பணும்னா நம்ம குழந்தை மேல நீ சத்தியம் பண்ணணும். சொல்லு, இளங்கோவன் யாரையும் தெரியாதுன்னு வயித்துல கையை வச்சு சத்தியம் பண்ணடி. இன்னைக்கு நீ சொல்லனா நான் விட மாட்டேன். சொல்லி தாண்டி ஆகணும். தெரியுங்க. அந்த அந்த இளங்கோ யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி போடு. வா, வலிக்கு வா. வலிக்கு வந்துட்டல. எப்படி தெரியும் அவனை? எத்தனை நாளா பழக்கம்? ஐயோ, எனக்கு அவனை தெரியும். ஆனா அவன் கூட எனக்கு பழக்கம் இல்லைங்க. அப்புறம் சொல்ற, சொல்லி தொலைக்கிற. நடந்தது இதுதாங்க. முழுசையும் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இத நான் ஏன் மறைச்சேன்னு. இத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்ன பண்றது? அவசியம் இல்லாததெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் அவசியமானதை புரிஞ்சுக்காம இருக்கிறது தானே உங்களுக்கு வழக்கமா போச்சு. சாரி லீலா. போதும், சாரிங்கிற அந்த வார்த்தையை விட்டுடுங்க. உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட அந்த வார்த்தை சீர் அழிஞ்சிட்டு இருக்கு. நான் என்ன பண்றது லீலா? அந்த சனி முடிச்சவன் நான் இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து சொல்லணும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. லீலா, என்ன புரிஞ்சுக்க லீலா. நான் உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், அதான் உண்மை. நான் என்ன செய்யட்டும்? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்து போச்சுல? அதெல்லாம் சுத்தமா போயிடுச்சு. அது போதுங்க. தயவு செஞ்சு இதோட இதை நிறுத்துருங்க. கோபி, என்னண்ணே? நிறைய வேலை இருக்கு, வெளியே போனோம்.
பஸ் ஆட்டோ நிறைய முடியாது. அதனால இன்னைக்கு உன் பைக்கை கொடுத்தனா எல்லா வேலையும் முடிச்சு வந்துடுவேன். அப்படி என்ன வேலை? பிசினஸ் விஷயமா சில பேரை பார்க்க வேண்டியிருக்கு. என்னப்பா அப்படி பாக்குற? பிசினஸ் விஷயமா தான், என்ன நம்பு. என்ன பிசினஸ்? வேற ஒண்ணும் இல்லப்பா, நானும் லட்சுமணும் வெடிக்கடை, அதான் பட்டாசு கடை போட போறோம். அதுக்கு இடம் பார்க்கணும். அதான் இன்னைக்கு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. குரோம்பேட் வரைக்கும் வேற போகணும். அதனால நீங்க ஒரு பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சு போயிட்டு வாங்க. வண்டி எல்லாம் தர முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை என்கிட்ட வண்டி வாங்கிட்டு போய் மூஞ்சி மோரெல்லாம் சிராச்சிட்டு வந்துருந்தீங்க. மறுபடியும் எப்படி வண்டி கேட்குறீங்க? சோ நீ வண்டி தர மாட்டேன்? ஆமா. போடா, உலகத்துல வண்டி நீதான் வச்சிருக்க மாதிரி ஏதோ பீத்திக்கிற. இந்த பார், இந்த மாதிரி 4 வண்டி வாங்குற அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு, தெரிஞ்சுக்க. ஒரு 50 ரூபா இருந்தா கூட. 50 ரூபாய்ல 4 வண்டி வாங்க போறீங்களா? கிண்டலாம் பண்ணாதப்பா, ஏதோ உன் கை ராசி ஆச்சுன்னு கேட்டேன். தேங்க்யூ. லட்சுமணா, கொஞ்சம் வெளியே வா, உங்ககிட்ட பேசணும். என்ன? இங்க எல்லாரும் இருக்காங்க, வெளியே வா, திண்ணையில உட்காந்து பேசுவோம். வா. கோபி, என்னக்கா? உன் மாமா பண்ற கூத்து தாங்க முடியலடா. குமார் அண்ணன் கூட சேர்ந்துகிட்டு வெடிக்கடை போட போறாராம். இத்தனை நாளே இல்லாம புதுசா என்னடா இவருக்கு அருள் வந்து இறங்கி இருக்கு. வாங்குற சம்பளத்தை சிந்தாம செதறாம சேர்த்து வச்சு பொண்ண ஆளாக்கினா பத்தாதா? எதுக்கு இப்படி திடீர்னு தொழில் பண்ற ஆசையெல்லாம்? இப்ப அதனால உனக்கு என்னக்கா? என்னடா பேசுற நீ? கையில இருக்கிற காசுல பொண்ணுக்கு நகை வாங்கி போடலாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஆள் அதை தொலைச்சிட்டு கடங்காரரா வந்து நின்னா நான் என்ன பண்றது? நீ ஏக்கா அப்படி நினைக்கிற? தொழில் நல்லா நடந்து லாபம் சம்பாரிச்சா? என்னடா பேசுற நீ? மாமாவுக்கு தொழிலை பத்தி என்ன தெரியும்? பத்தாவதுக்கு குமாரன வேற கூட சேர்ந்துட்டாரு. நீ போசையும் சிவராமனையும் சேர்த்துக்கிட்டு தொழில் பண்றேங்கிறதுக்காக இவங்களும் கூட்டு சேர்த்து தொழில் பண்ண கிளம்பிட்டாங்க. இது எப்படி உருப்படுமா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாக்கா. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? டேய், உனக்கு புண்ணியமா போகுண்டா. நீதான் எடுத்து சொல்லி உன் மாமனோட கிறுக்குத்தனத்தை மாத்தணும். ஏக்கா, நான் போய் எப்படிக்கா சொல்றது? நான் போய் சொன்னேன்னு வச்சுக்க, அவர் வேணும்னே வீம்புக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. அப்படின்னா இதுக்கு என்னப்பா பண்றது? வேணா ஒண்ணு செய்யலாக்கா. என்ன செய்யலாம்? மாமா கிட்ட இப்ப பணம் இருக்கிறனாலதான் தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. சரி, அந்த பணத்தை எனக்கு செலவுக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டேன்னு வச்சுக்க, அவங்க எப்படி தொழில் தொடங்க முடியும்? அண்ணன் எடுத்துக்கிட்டாக்கா அவர்கிட்ட ஒரு பைசா கிடையாது. மாமாவை நம்பித்தான் இருக்காரு. மாமா கிட்ட இருக்க பணத்தை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்க, அவங்க தொழில் தொடங்க முடியாது. நல்ல ஐடியா. நீ போய் கேட்டு பாக்குறியா மாமா கிட்ட? கேக்குறேன். எவ்வளவு பணம் வச்சிருக்காரு? LIC லோன் அது இதுன்னு 30,000 ரூபாய் வச்சிருக்காரு. ஓ, வா. இதுதான் டோட்டல் எஸ்டிமேஷன். இத பார்த்து நீ டென்ஷன் ஆயிடாத. இது மாதிரி 4 பங்கு லாபத்தை நாம அள்றோம். சூப்பர். மாமா, 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 என்ன முக்கியமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்னது பணமா? எதுக்கு? தொழில கொஞ்சம் பணம் பத்தல, ஒரு 30,000 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். என்னது 30,000மா? ஆமா மாமா, ரொம்ப அர்ஜென்ட். ஏம்பா அவ்வளவு அர்ஜென்ட்டா வெளியே ட்ரை பண்ண வேண்டியதானே? உங்கள்ட்ட ஏதாவது கேட்டேனா? 50 ரூபாய் வெளியில விழுக போது உள்ள தள்ளுவீங்க. தேங்க்யூ. என்ன மாமா, தரீங்களா? அதெல்லாம் தர முடியாது. நானும் குமாரும் சேர்ந்து வெடிக்கடை போட போறோம். கையில இருக்கிறது 30,000 ரூபாய் தான். அது பத்தாது. என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் கேட்டிருக்கேன். அவன் கண்டிப்பா கொடுத்துருவான். நிச்சயமா நாங்க வெடிக்கடை போட போறோம். வெடிக்கடையா? ஏன் மாமா, தீபாவளிக்கு வெடி வாங்கி வெடிச்சாலே ஏன்டா காசை போட்டு கறியாக்குறேன்னு திட்டுவீங்கல்ல? இப்ப 30,000 கொண்டே கறியாக்க போறீங்க? கோபி, வெடிக்கடை போடுறது நம்ம ஃபேமிலி வெடிக்கிறதுக்கு இல்ல, வியாபாரம் பண்றதுக்கு. மாமா, வெடிக்கடை போறதெல்லாம் வேஸ்ட் மாமா. இதெல்லாம் ஒரு வார கூத்து. தீபாவளி முடிஞ்சு வச்சா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? திருப்பி கிராஸ் வேர்டு தானே. அதனாலதான் சொல்றேன், அந்த பணத்தை அப்படியே எங்கிட்ட கொடுங்க. நீங்க எனக்கு ஸ்ட்ரைட் பார்ட்னர் ஆயிருவீங்க. மாசம் மாசம் உங்களுக்கு வருமானம் வரும். அது மட்டும் இல்ல, பணம் சேஃபா இருக்கும். என்ன கோபி, திடீர்னு ஏன் பிளான்ல மண்ணடி போடுற? இந்த பார், நீ சொல்ற மாதிரி ஒரு நாள் கூத்து கிடையாது. தீபாவளிக்கு அப்புறம் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸுக்கு அப்புறம் நியூ இயர், நியூ இயருக்கு அப்புறம் பொங்கல். கரும்பு கடை போடுவோம், கிரீட்டிங்ஸ் கடை போடுவோம். பிசினஸ் சீசனுக்கு ஏத்த மாதிரி டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதான். இதெல்லாம் உங்க வேலை தானே மாமா. இவரை நம்பி மட்டும் இறங்காதீங்க. தொழில்ல இவர் ராசி எப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு. மாமா, வெடிக்கடை ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கார்பரேஷன்ல பெர்மிஷன் வாங்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும், அங்கே இங்கன்னு ஒரு வாரம் அலையணும்.
கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். அது மட்டும் இல்ல மாமா, வெடிக்கடை போறதுங்கிறது கொஞ்சம் விபத்தான தொழில். ஆமா, பணத்தை போறதை விடுங்க, உங்களுக்காக நாய் பச்சா என்ன மாமா பண்றது? ஒண்ணாகாது. நீ சொல்றதுல இவ்வளவு சிக்கல் இருக்கா? நான் ஏதோ சிவகாசிக்கு நேரா போய் பட்டாசு வாங்கிட்டு வந்து கடை வச்சு வியாபாரம் பார்க்கலாம் நினைச்சேன். இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? இது ஈஸியான விஷயம் இல்ல மாமா, இது இவ்வளவு சிக்கல் நிறைஞ்ச விஷயம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மாமா, நீங்க சிவகாசியில வெடி வாங்கினாலும் சரி, சென்னையில இருந்து வெடிக்கடை போட்டாலும் சரி, வெடி வெடிக்கத்தானே செய்யும். நீ சொல்றதுலயும் உண்மை இருக்குதான் செய்யுது. லட்சுமணா, யார் யாரு எதை எதை சொல்றாங்கன்னு சொல்லி நீ மனசை மாத்திக்காத. வேட்டி கட்ட தெரியாத விரும்ப எல்லாம் மெட்ராஸுக்கு வந்து நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்றானுங்க. பெரிய பிசினஸ் மேன் மாதிரி வந்தா காட்டுறாங்க. நீ எவ்வளவு படிச்சவன், எவ்வளவு பிரில்லியன்ட், கிராஸ்வேர்டு மூளை. கரெக்ட். நான் பாட்டறியா? நான் எவ்வளவு புத்திசாலி பாத்தியா? பார், பாமரங்க முன்னாடி நாம படிச்சவங்கிறது நிரூபிக்கணும். நம்மள இலக்காரமா பேசுறவங்க மூஞ்சில கரிய பூசணும். டே குமார், கரெக்டா சொன்னடா. யார் தடுத்தாலும் சரிதான், ஏன் மனசு மாறாது. கண்டிப்பா பணம் தரேன். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. மச்சான், ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. சாமியை கும்பிட்டுக்கா, ஒன்னும் செய்ய முடியாது. நீ போய் பணத்தை எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் தள்ளு தள்ளு. லட்சுமணனா கொக்கா. ஒரு பாட்டு பாடி மேட்டர் எப்படி கரெக்ட் பண்ண பாத்தியா? எங்க நீ ஒரு பாட்டு பாடு. போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு இருக்கு. இப்ப என்ன? என்னப்பா, எங்கேயோ கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு அப்படியே உட்காந்துட்டீங்க? காஃபி டீ ஏதாச்சும் போட்டு தரவா? வேணாம், அதெல்லாம் வேணாம். ஏன்பா, மெட்ராஸ்க்கு போய் லீலாவையும் விஜயையும் தலை தீபாவளிக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? மறக்கலம்மா, கொஞ்சம் பணம் தட்டுப்பாடாக இருக்குது. ஒரு இடத்த வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அது வந்துச்சுன்னா உடனே கிளம்பிடுவேன். பாவம் அப்பா. எதுக்கு பாவம்? பின் என்னப்பா, முதல்ல தனோக்கா சரோக்கா கல்யாணம், அவங்க மறுவீடு, தலை தீபாவளி, ஆஸ்பத்திரி, பிரசவம், அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு. அப்புறம் விஜயக்கா லீலாக்கா கல்யாணம், அவங்க மறுவீடு, தலை தீபாவளி. இன்னும் கொஞ்ச நாள்ல லீலாக்காக்கு பாப்பா பிறக்கும், அதுக்கு ஆஸ்பத்திரி, பிரசவம், அது இதுன்னு. அப்பா, சொல்றதுக்கே எனக்கு இவ்ளோ டயர்டா இருக்கே. அப்பா எப்படி எல்லாத்துக்கும் அலைஞ்சு செலவு பண்ணி. ஏன்பா, உங்க வருமானத்துக்கும் மீறின செலவெல்லாம் வருது. அப்படின்னா நீங்க ரொம்ப பாவம் தானப்பா. என்னடி பண்ண சொல்ற? அப்பாவோட ஜாதகத்துல இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு எழுதியிருக்கு. பாருங்க, நீங்க ஏன் வீணா என் மேல அனுதாபத்தை வேஸ்ட் பண்றீங்க? நான் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே நினைச்சது இல்ல. உங்களுக்கு எல்லாம் செய்யறதுல எனக்கு சந்தோஷம் தான். புரிஞ்சா? அப்பா, நீங்க எங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து சந்தோஷத்தோட தான் செய்யறீங்க. அது நாங்க இல்லைன்னு சொல்லல. அது எல்லாத்துக்கும் பணம்னு ஒண்ணு தேவைப்படுதுல்ல, அதுக்கு நீங்க கஷ்டத்தானே படுறீங்க. நாங்க அதை பார்த்துட்டு தானேப்பா இருக்கோம். மாடா உழைக்கிறீங்க, உடம்பு அலுப்புக்கு அஞ்சாம குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து எண்ணி எண்ணி செலவு பண்றீங்க. ஏன்பா, உங்க உடம்ப பத்தியோ உங்க தேவைகளை பத்தியோ நீங்க எப்பாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? என்னப்பா எந்திரிச்சிட்டீங்க? கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வரேன். அப்பா, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? நீங்க தப்பாவே பேசலம்மா. இத்தனை நேரம் நீங்க பேசுனதெல்லாம் ரொம்ப சரி. அப்பாவோட சங்கடத்தை இவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். வரட்டுமா? என்னக்கா சைலண்ட் ஆயிட்ட? இல்ல பவானி, பொண்ணா ஜென்மம் எடுத்தாலே ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். புருஷன் தொந்தரவு, மாமனார், நாத்தனார், மாமியார்னு 1000 பிரச்சனைகள்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அப்பாவை பார்க்கும்போது பொண்ணை பெத்தவங்க நிலைமையும் பரிதாபம் தான் தோணுது. நானும் ஒரு பொண்ணை தானே பெத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரே வழிதான்க்கா இருக்கு. என்ன வழிடி? கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே பிரச்சனை. பேசாம எப்பவும் போல பிறந்த வீட்லயே இருந்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. பொடி லூசு. அந்த மாதிரி நம்ம இருந்தா அதுக்கு கூட நம்ம பெத்தவங்க தலை தான் உருளும். ஊரும் ஜனமும் பெத்தவங்கள பேசியே கொண்டுடுவாங்க. அப்ப இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதாக்கா? இதுக்கு பதில் தெரிஞ்ச பொம்பளை இன்னும் பிறக்கவே இல்லை.
குழந்தை அழறா. ஒரு நிமிஷம் இரு, வரேன். லீலா, லீலா, என்னங்க? ஒன்றும் இல்லை. ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்லாமல எழுந்து உட்காந்து இப்ப என்ன கூப்பிட்டீங்க? தூக்கம் வரல லீலா. என்னங்க, எதுக்காக தூக்கம் வரல? எதையும் நினைக்காம அமைதியா படுங்க. எதையும் நினைக்காம படுக்கிறதா? அந்த மாதிரி படுக்கிறதுக்கும் படுத்த உடனே தூக்கம் வரத்துக்கும் பெரிய குடுப்பனை வேணும் லீலா. எனக்கு அந்த மாதிரி குடுப்பனை எல்லாம் கிடையாது. ஏங்க அப்படி உங்களை தூங்க விடாம பண்றது என்ன? அது ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த இளங்கோ மேட்டருக்கு இது உங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கதான். அதான் எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு இல்லங்க. அதுக்கு மேலேயும் இதெல்லாம் எதுக்கு போட்டு கொடையறீங்க? அதையே சொல்லியாச்சு. இத சொல்றதுக்கு என்ன? ப்ளீஸ் லீலா சொல்ல. எல்லாருக்கும் தெரியும், அப்பாவை தவிர. பவானிக்கு அது அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான குடும்பம் லீலா உங்க குடும்பம். என்ன சொல்றீங்க? நண்டு சுண்டக்கா முதற்கொண்டு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா இத பத்தி மூச்சு கூட விடாம உங்க அப்பாவுக்கும் தெரியாம மருமகனுங்களுக்கும் தெரியாம இந்த ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னா இது யமகாதக வேலை இல்ல?